அவனுக்கு கேரக்டர் சரியில்லை, இவன் ரொம்ப கைண்டான கேரக்டர். ஐயோ அந்த பையன் கேரக்டரா மோசமான ஆளு. இந்த மாதிரி நம்ம கேரக்டர் பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தரை ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்போம். பொதுவாகவே நம்ம ஒரு நியூ பர்சனை மீட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே அவரை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதர் அவர் பாடி லாங்குவேஜை வச்சு ஜட்ஜ் பண்ணலாம், இல்லை அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணலாம், ஏன் ஈவன் ஹேர் ஸ்டைலை வச்சு கூட ஜட்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டதை வச்சு ஒரு பர்சனை நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு டைப் தான் கேரக்டர் வச்சு ஜட்ஜ் பண்ணுறது. நம்மளும் இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் லிசன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பி த பெட்டர் ஒன். நான் உங்கள் காமன் மேன். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேரக்டர்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ எந்தெந்த விஷயத்தை நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க, எந்தெந்த விஷயத்தை நீங்கள் நம்புறீங்க, எந்தெந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை பொறுத்து வேரி ஆகும். ஆக்சுவலாக கேரக்டரே நீங்கள் தான் வந்து மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அது பை பேர்த்தில் வந்து உங்களுக்கு ஒரு 2 to 5% தான் ஜெனட்டிக்கலாக உங்களுக்கு வந்து கேரக்டர் வந்து கேரி ஓவர் ஆகும். மற்றபடி எல்லா கேரக்டருமே வந்து 3 கேட்டகரிஸாக கேட்டகரைஸ் ஆகுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்ரிங்கிங், எக்ஸ்பீரியன்ஸ், சாய்ஸ். இந்த 3 இதில் தான் வந்து ஒருத்தரோட கேரக்டர் வந்து டிஃபைன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ரிங்கிங்னா என்ன அப்படின்னா, யார் வளர்க்குறாங்களோ, எதர் ஆர் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் என்னென்ன சொல்லித்தராங்களோ அதுதான் உங்களுக்கு இது நல்லது, இது கெட்டது அப்படின்ற மாதிரி செப்பரேட் ஆகும். அவங்க தான் நமக்கு ஃபஸ்ட்டு கோர் வேல்யூ என்ன அப்படின்றத டீச் பண்ணுவாங்க. லைக் என்ன, எது ஹானஸ்டி, எது ரெஸ்பெக்ட், எது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் நமக்கு டீச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா, நமக்கு சில நேரம் ஜெயிக்கும் போது எப்படி நம்ம சந்தோஷமாக கொண்டாடுறதும், தோக்கும் போது ரொம்ப துவண்டு போகிறதும், இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் கெயின் பண்ணி கற்றுக்கிறது. ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் கேரக்டர்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கெயின் பண்ணிக்கிறோம். ஸோ தேர்டாக பார்த்தீங்கன்னா சாய்ஸ். சாய்ஸில் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட சாய்ஸை வந்து ரெப்பிட்டேட்டிவாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. இதர் அது ஒரு குட் சாய்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பேட் சாய்ஸாக இருக்கலாம். பட் வந்து அதை நீங்கள் எவ்வளோ ரெப்பிட்டேட்டிவாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அது போக போக அது உங்கள் கேரக்டராகவும் டிஃபைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது 3 இன்க்ளூட் ஆனது தான் ஒரு சிங்கிள் பர்சனோட கேரக்டர். ஓகே, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்டோரி மாதிரி ஒன்று பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருக்கார். ஒரு நாள் அவர் தான் வேலை பார்க்குற தோட்டத்துக்கு போய் அன்னைக்கான வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு நாள் திடீர்னு நாங்கள் தோண்டிகிட்டு இருக்கும் போது பார்த்தா ஒரு பேக் ஃபுல்லாக கோல்டு கிடைக்குது. சுற்றி முற்றி பார்த்தா யாருமே இல்லை. இவர் வேற ரொம்ப ஏழை, ரொம்ப வறுமையான சிச்சுவேஷனில் இருக்கார். அந்த பேக் ஃபுல்லாக கோல்டை பார்த்தோன்னே இவருக்கும் பயங்கர சந்தோஷம். சரி, நம்ம லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷம். இவர் அந்த பேக் எடுத்துட்டு வழக்கம் போல சரி ஓகே யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் அந்த தங்கத்தை எப்பயும் போல வீட்டில் வச்சுட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னடா இது நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டோம், இது நம்மளோட பொருளே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ டீப் இன்சைடில் வந்து தப்பு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை உணர்றாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் அதை கொண்டு போய் அந்த லேண்ட் ஓனர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஐயா, நான் அந்த மாதிரி தோண்டும் போது உங்களுடைய லேண்டில் எனக்கு இது கிடச்சிச்சு, அதான் எடுத்து வச்சுருந்தேன், இப்போ நான் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கொடுத்துட்றாரு. உடனே நம்ம லேண்ட் ஓனர், அப்படி உனக்கு கிடச்சிச்சுன்னா இது நீயே வச்சுக்கலாம்லப்பா, ஏன் எனக்கு கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்மளோட விவசாயி என்ன சொல்கிறாரு, ஹானஸ்டி தான் நான் வந்து கோல்டோட விலை உயர்ந்ததாக பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படி தான் என் பேரண்ட்ஸும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றதையும் அவர் சொல்கிறார். இதை கேட்டோடனே அந்த லேண்ட் ஓனர் என்ன பண்ணுறாரு, அவர் பேரில் ஒரு சின்ன இடத்தையும் எழுதி கொடுத்துட்றாரு. எல்லா நேரமும் இப்படி கிடைக்குமா அப்படின்னு நினச்சா சில டைம் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், சில டைம் ரிவார்ட்ஸ் கிடைக்காது. பட் நம்மளோட ட்ரூ செல்ஃப்க்கு உண்மையாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டோரியில் நம்ம எதை மாறலாம் எடுத்துக்கணும் அப்படின்னா,
ஹானஸ்டி அப்படின்றது தான் அவரோட ஃபவுண்டேஷனாக இருக்குது. அதை யார் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ். ஸோ அந்த விஷயத்தை அவர் திரும்ப திரும்ப செய்கிறது தான் ரெப்பிட்டேட்டிவாக அவர் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு உண்டான சைன். ஸோ அது வந்து அவர் கேரக்டராக மாறிடுச்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஸ்டோரியில் நம்ம 3யுமே கவர் பண்ணியாச்சு. அப்ரிங்கிங்கையும், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸையும், அப்புறம் ரிப்பீட்டேட்டட் சாய்ஸையும். ஸோ இப்படி தான் ஒருத்தரோட கேரக்டர் வந்து டிஃபைன் ஆகுது. ஸோ இதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, வளர்க்குற ஆளும் வளர்கிற இடமும் சரியாக இருந்துச்சுன்னா வளர்கிற பையன் ஒன்றும் நல்லா வளருவான் குட் கேரக்டரோட. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்டெப்த்தாக ஹேபிட்ஸ்னால் என்ன, அப்புறம் பர்சனாலிட்டிஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வரைக்கும் காமன் மேன் சைனிங் ஆஃப். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.